இந்த ஒரு ட்ரிங்க்கு உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு ப்ளஸ் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? சீரியஸாக நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. இது வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு கொடுக்காத ஒரு பெனிஃபிட்டே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுல, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல, ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தி ஃபெர்டிலிட்டி ஃபார்ம் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த முருங்கைக்கீரை சூப்பை டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களால் வந்து கீரையாக எடுத்துக்க முடியல, பொரியல் செஞ்சு சாப்பிட முடியல, டெய்லி ஃபுட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் கசப்பு இருக்காது. முக்கால்வாசி நம்ம இந்த கீரை அப்படின்னாலே என்ன நினைப்போம், முருங்கைக்கீரை அப்படின்னா கசப்பு எடுக்கும், எனக்கு சாப்பிட பிடிக்காது, எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது. குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு முக்கால்வாசி பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் கீரையில் இருக்க இந்த கசப்பு தான். பட் இந்த மாதிரி வாட்டராக நீங்கள் பாயில் பண்ணி நல்லா சுண்ட வச்சு அதோட மொத்த சத்துமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற மொத்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லி ரெகுலர் பேஸில் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பாடியில் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். எனக்கு வந்து அப்பப்போ கீரை செஞ்சு சாப்பிட வந்து ரொம்ப சோம்பேறிங்க. கீரை செய்யணும்னா அதுக்கு வேர்க்கடல, தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகும். பட் இது ஒரு 10 மினிட்ஸில் அது பாட்டு அந்த பக்கம் பாயில் ஆகும், நம்ம இந்த பக்கம் ரெடி பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஈவன் இந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ரசம் பேஸில் கூட இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் ரசம் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு பெப்பர் அண்ட் லைட்டாக வந்துட்டு சால்ட் போட்டு எடுத்துப்பேன். ஈவன் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைம்லையுமே நான் இந்த சூப்பை அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலனா கூட ஈவினிங் டைமோ எனி டைம் நீங்கள் இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க.